Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய பார்ட் பி கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் வேறு கொஸ்டின்ஸை படிக்கணும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக உங்களுக்காக கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ யூனிட் 1ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, இதோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். சரியா? நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நேற்று நைட் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலனா இதோட ஆன்சர்ஸோட அந்த வீடியோவோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் இந்த ஆன்சர்ஸ் நான் எங்கே போய் தேடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம் அண்ட் வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஈஸியாக நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்க போகிறாங்க நமக்கு தெரியும், ஆனால் கையில் நோட்ஸ் வந்து இருக்காது. சரியா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்தாச்சு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 1ல் 6 கொஸ்டின் இருக்குது. அடிஷ்னல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அடிஷ்னல் கொஸ்டின்ஸ், இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மேபி இதில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. நான் சொல்லக்கூடியது, நீங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஒரு யூனிட்டில் படித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் போங்க. கண்டிப்பாக இதிலிருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக, அதாவது நம்ம எப்படி கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் டைரக்ட் 60 மார்க் நமக்கு கேட்டாங்களோ அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லையும் டைரக்ட் 60 மார்க் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ யூனிட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. அடிஷ்னல் கொஸ்டின் வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. அதே மாதிரி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் ஃபோர்த் ஈக்குவேஷன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12th புக்லேயும் இருக்குது. அது அஸ்வலஸ் வந்து நம்ம நேற்று அப்லோட் பண்ண அந்த நோட்ஸ்லேயும் தெளிவாக என்னன்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து யூனிட் 3ல் வந்து மொத்தமாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா? அடிஷ்னல் கொஸ்டின் வந்து ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. இந்த அடிஷ்னல் கொஸ்டினில் அதாவது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை பார்த்துங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் அதை தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி ஐன்ஸ்டீனோட கோஎஃபிஷியன்ட் ஃபார் அதாவது ஸ்னாப்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த தேர்ட் கொஸ்டின் இதுவும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. CO2 லேசர், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. அடிஷ்னல் கொஸ்டின் வந்து 4 கொஸ்டின் இருக்குது. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 6 கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் அடிஷ்னல் கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அதாவது அப்ளைட் குவாண்டம் மெக்கானிக்ஸையும், சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் குவாண்டம் மெக்கானிக்ஸும், அதாவது யூனிட் நம்பர் 4 யூனிட் நம்பர் 5 ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படித்து முடிச்சுடுங்க. அதுக்கப்புறமா யூனிட் 1, 2, 3 நம்மலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்கே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா ஓரளவுக்கு நம்மளால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 4, 5 முழுமையாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா ஓரளவுக்கு சின்ன சாப்டர் மாதிரியாக தான் இருக்கும். சரியா? அதனால் பார்த்துக்குங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.